10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்க்குறோம். 6th to 9th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ரிவைஸ் பண்ணியாச்சு. இப்போ 10th பார்த்துட்ருக்கோம். 4th யூனிட்டில் இதழாளர் பாரதி. எட்டயபுர சமஸ்தான பணிக்கட்டுப்பாட்டில் இருந்து மதுரை சேதுபதியோட ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தமிழ் ஆசிரியராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு எட்டயபுரம் அந்த சமஸ்தானத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மதுரை சேதுபதி அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தமிழ் ஆசிரியராக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுதேசமித்திரன் இதழில் வந்து உதவி ஆசிரியராக வந்து சேர்ந்திருக்காரு. சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி, இந்தியா, பாலபாரதி, யங் இந்தியா, விஜயா, சூரியோதயம், கர்மயோகி அப்படின்னு பல இதழ்களில் ஆசிரியர், துணை ஆசிரியராக ஒர்க் பண்ணியிருக்காரு. சர்வஜன மித்திரன், ஞானபானு, காமன்வீல், கலைமகள், தேசபக்தன், கதாரத்னகாரம் இந்த படைப்பெல்லாம் வந்து படைச்சிருக்காரு. சர்வஜன மித்திரன், ஞானபானு, காமன்வீல், கலைமகள், தேசபக்தன், கதாரத்னகாரம் இந்த படைப்பெல்லாம் படைச்சிருக்காரு. இவர் வெவ்வேறு பேர்களை எழுதியிருக்காரு. இலசை சுப்பிரமணியன், சாவித்ரி, சிசு பாரதி, வேதாந்தி, நித்யதீரர், உத்தம் தேசாபிமான், ஷெல்லிதாசன், காளிதாசன், சக்திதாசன், அப்புறம் ரிஷிகுமாரன், காசி, சரஸ்வதி, பிஞ்சு காளிதாசன், கிருஷ்ணன் இத்தனை பேர்களில் வந்து அவர் எழுதியிருக்காரு. இவர் தான் லண்டன் பஞ்ச், இந்தியன் பஞ்ச் அந்த கேலி சித்திரத்தெல்லாம் கொண்டு வந்துடுவார். சித்திரவாளி அப்படின்ற கருத்துப்படம் மட்டுமே இருக்கக்கூடிய இதழ். சித்திரவாளி அப்படின்றது கருத்துப்படம் மட்டுமே இருக்கக்கூடிய இதழை வந்து உருவாக்கியிருக்காரு. பாரதியிடம் துணை ஆசிரியராக இருந்த பி சுப்பையா, அப்புறம் வந்து ஹரிஹரர், நாகசாமி, ராமசாமி, நெல்லையப்பர், கனகலிங்கம் இவங்கெல்லாம் வந்து அவரோட வழித்தோன்றல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யார்? சுப்பையா, ஹரிஹரர், நாகசாமி, ராமசாமி, நெல்லையப்பர், கனகலிங்கம் இவங்கெல்லாம் வழித்தோன்றல்கள். தமிழ் ஆண்டு, திங்கள், நாள் இதெல்லாம் போட்டு எழுதக்கூடியவர் இவர். சக்கரவர்த்தினி இதழில் வந்து பெண்மை அறிவுற பீடோங்கும் பெண்ணடிமை ஒன்று ஓங்கும் உலகு. இல்லையா? பெண்மை அறிவுற பீடோங்கும் பெண்மைதான் உண்மையுற ஓங்கும் உலகு. பெண்மை அறிவை பற்றி சக்கரவர்த்தினி இதழில் வந்து சொல்லியிருக்காரு. எந்த விஷயம் எழுதினாலும் சரி கதை ஒரு தர்க்கத்தோடு எழுதுவார். வார்த்தை சொல்லிக்கிற மாதிரி அமைந்தால் நல்லது. அதாவது தர்க்கம் இருக்க மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு கதை இருக்க மாதிரி. ஸோ வார்த்தை எப்படி சொல்கிற மாதிரி இருக்கணும், நேராக சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பாரதி கட்டுரையில் அப்படி சொல்லியிருக்காரு. ரெட் கலரில் வந்து அவர் நிறைய எழுதுவார். அதுக்கு ரீசன் என்னன்னா, புரட்சி விடுதலையை மீன் பண்ணி அவர் ரெட் கலரில் எழுதுகிறாரு. வெறும் மனைவியை வந்து செல்லம்மா, கண்ணம்மா நிறைய பேரில் கூப்பிடுவார். பாரதி இறக்கும்போது இதழாளராகவே இறந்தார். இறக்கும் முதல் நாள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு நாளைக்கு அமானுல்லா கானை பற்றி ஒரு வியாசம் எழுத ஆஃபீஸ்க்கு எடுத்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. அவர் நண்பர்கள் சொன்னது. இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னா பத்மநாபன், அவர் ஃப்ரெண்ட் சொல்கிறதா இவர் எழுதியிருக்காரு. அடுத்து தலைப்பை இவர் மகுடமிடல் அப்படின்னு தான் சொல்லுவாராம். 1905 to 07 இந்தியா சக்கரவர்த்தினியில் வந்து இங்கிலீஷ் தலைப்பு வந்து இவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அதை அவரே வந்து சாடியும் எழுதியிருக்காரு. தமிழில் மட்டும்தான் எழுதணும்னு சொல்லிட்டு சுதேசமித்திரனில் அதை சாடி எழுதுகிறார். இந்தியா சக்கரவர்த்தினியில் அவர் இங்கிலீஷில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அவரே சாடி சுதேசமித்திரனில் அது வந்து தப்பு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாரதி வந்து பாண்டிச்சேரிக்கு அவர் போகிறப்போ வந்து இந்தியா இதழும் அவர் கூடயே போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? உவமை அணி இது ஒரு தொழிலில் வந்து உவமை அணி வந்து ஒரு தொழிலில் வரும். பயன் வடிவம் இது வந்து மெய்யின்னு சொல்கிறாங்க. உருனா நிறம். சரியா? இப்படி 4 வகையில் வந்து வரும். வினை, பயன், மெய், உரு என்ற 4 வகை பெற வந்த உவமை தோற்றம். தொல்காப்பியம் வந்து சொல்லுது. உவமை வினை வந்து எதில் வரும்? தொழில், பயன், வடிவம், உருவம். சரியா? இந்த 4 இதில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. புலி போல பாய்ந்தன. ஸோ புலி போல பாயிறது அப்படின்றது ஒரு வினை. ஸோ வினைனா தொழில். அடுத்து மலை போல கொடுக்கும் கை. ஸோ இது ஒரு பயன். ஸோ இது பயனுக்கு கீழே வரும். அடுத்து துடி போலும் இடைனா வடிவம். ஸோ மெய். உரு அப்படின்றது நிறத்தை குறித்தாலே உரு. சரியா? தளிர் போலும் மேனி அது மெயின் கலரை வந்து சொல்கிற. ஸோ உரு. சரியா? தளிர் போல மேனி என்ன உரு கலர். சங்க பாடலில் தான் வந்து ஊமையணி அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஊமை கொண்டே பெயர் சூட்டினர். என்னென்ன பேர்? செம்புல பெயர் நீரார், தேய்புரி பழங்கயிற்றினார், அணிலாடு முன்றிலார். செம்புல பெயர் நீரார், தேய்புரி பழங்கயிற்றினார், அணிலாடு முன்றியார். இதெல்லாம் வந்து ஓமை கொண்டப்பட்ட பெயர்கள். ஊர் குருமாக்கள் வெண்கோடு கலாலின் நீர்த்துறை படியும் பெருங்களிறு போல. சரியா? ஊர் குருமாக்கள் வெண்கோடு கலாலின் நீர்த்துறை படியும் பெருங்களிறு போல. இதில் ஓமையை யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வை வந்து அதியமான் பற்றி சொல்கிறது. ஊர் குருமாக்கள் வெண்கோடு ஊர் குருமாக்கள் எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குற ஒரு
இது மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்ன உண்மைக்குமே அர்த்தம் என்னென்னா வந்து இந்த குட்டி குழந்தைங்கள்லாம் வந்து தண்ணியில் விளையாடுறப்போ யானை வருமா, அதுக்கு கூட வந்து பயப்படாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து அதிகமானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவ்வை எழுதுனது. சரியா? கண்ணீரை நீ துடைத்து போக நட்சத்திரம் துடைக்க வானம் வந்து முகம் காட்டுது. இதுவும் வந்து ஓமேனி இது போல் அப்படின்னு வந்திருக்குல்ல, அதனால். அடுத்து வினை ஓமை. வினை ஓமைனா என்ன? அவர்கள் மூளையில் விதை போல தூவப்பட வேண்டியது அறிவு, ஆணி போல அறையப்பட வேண்டியது. இது ஒர்க்கு சொல்கிற மாதிரி இருக்கலாம், அதனால் வினை. அடுத்து பயன்னா வறண்ட வாழ்வு துளிர்க்க மழைநீர். மழைன்னு வந்துட்டாலே அது பயனில் வந்துடும். மெயினாக வடிவம் சுருங்கிய குடையை போல தோன்றும் அசோகமரம். அடுத்து உருவம்னா கோடிய விளக்காய் சன் எல்லோ இந்த கலர் ரிலேட்டாக வந்துச்சுன்னா அது ஓமை. சரியா? ஓமையின் செறிவார்ந்த வடிவம். உவமையின் செறிவார்ந்த வடிவம் தான் உருவகம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் கூட கேட்கலாம். உவமையின் செறிவார்ந்த வடிவம் தான் உருவகம். சுட்டும் விழிச்சுடரே கண்ணம்மா சூரிய சந்திரனும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி பாடின கண்ணம்மா என் காதலி அதில் வந்து பாடியிருப்பார். அது ஃபுல்லாக உருவகம் தான். அடுத்து பாஞ்சாலி சபதத்தில் அர்ஜுனன் வந்து ஒரு வரிசையாக உருவகமாக சொல்லுவார். தீயின் குழம்பு, செலும்பொன் காய்ச்சி ஓடை, தங்கத்தீவு, நீல பொய்கை, தங்கத்தோணி, கருஞ்சிகரம், தங்கத்திமிங்கலம். இது வந்து பாஞ்சாலி சபதத்தில் அர்ஜுனன் சொல்கிறது. அடுத்து வினை உருவகம், பயன், வடிவம், குரு, இந்த 4 இருக்கு இல்லையா? இது வந்து எண்ண வலை பின்னும் மூளைச்சிலந்தி. இது வந்து வினை உருவகம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஓமை, அடுத்து நம்ம பார்க்க போகிறது உருவகம். ஸோ வினை உருவகம், பயன் உருவகம், வடிவ உருவகம், அதே மாதிரி தான் 4 டைப்பு. எண்ண வலை பின்னும் மூளைச்சிலந்தி இதெல்லாம் உருவகம் மாதிரி தெரியுதா? ஸோ வினை உருவகம். ஆவேச புயல்களாலும் அமைக்க முடியாது ஆகாசப்பூனா அது ஒரு பயன் உருவகம். அடுத்து நீல வயலின் நட்சத்திர மணிகள். ஸோ இது வந்து மெய் உருவகம். மலைக்கிழவியின் நரைத்த கூந்தல்னு அந்த ஒயிட் கலரை சொல்கிறாங்க. ஸோ நிற உருவகம். மலைக்கிழவி அப்படின்னு சொல்கிறனால அது உருவகம். சரியா? ஓமை உருவகம் கரெக்டாக பார்த்துக்கணும். அடுத்து உள்ளுரை உவமம். உள்ளுரை உவமம்னா குறிப்பு பொருளாகிய தமிழ் இலக்கிய நேரிய இனிய நாகரிக வழி. உள்ளுரை குறிப்பு பொருளை சொல்கிறது தான் உள்ளுரை ஓமம். சரியா? இது வந்து வினை பயன் போன்ற அடிப்படையில் தோன்றும் குறியீடுகளை கொண்டு உருவாக்கப்படும். எக்ஸாம்பிள் உள்ளுரை ஓமம்க்கு எக்ஸாம்பிள் ஈயல் புற்றத்து, ஈர்ம்புயத்து, இருத்த, குறும்பி, வல்சி, பாம்பு, மதன், அழியும். இது வந்து அகநானூறு, கையை உள்ளதானே விடுறாரு. ஸோ அகநானூறு. பெருங்குன்று கிளார், ஒரு வயசானவர் விடுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதாவது ஈசல் புற்றுக்குள்ளே தலைவன் என்ன பண்ணுறான், ஈசல் புற்றுக்குள்ளே தலைவன் கையை விடல, ஈசல் புற்றுக்குள்ளே கையை விட்டால் அதில் அங்கே இருக்க இது ஆக்சுவலி என்ன மீனிங்னா, கரடி வந்து என்ன பண்ணுதுன்னா ஈசல் புற்றுக்குள்ளே கையை விடுது ஈசல் எடுக்கலான்ட்டு. அங்கே இருக்க பாம்பு அந்த கரடியோட நகைக்கீரல் பட்டு வருத்தப்படுது, வலிக்குது. ஸோ அந்த மாதிரி தான் தலைவன் செயல் தலைவிக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி பொருளில் வந்து வரும். அகநானூறு, பெருங்குன்று கிளார். இது வந்து உள்ளுரை உவமம். அடுத்து இறைச்சி. இது வந்து உள்ளுரை உவமம். ஓகேவா? உள்ள கையை விடுதலை. ஸோ உள்ளுரை உவமம். அடுத்து இறைச்சி வந்து அகப்பாடலில் குறிப்பு பொருளில் வந்து வரும். சரியா? இதுவும் குறிப்பு பொருளில் வந்தால் வருது. இறைச்சியில் பிறக்கும் பொருளுமா கருவே அப்படின்னு இறைச்சியை பற்றின டீட்டெயில் எது கொடுத்துருக்காங்கன்னா தொல்காப்பியத்தில். அதாவது நன்னூல் தான் இலக்கணம் பற்றி நிறையா கொடுக்கணும். அந்த இறைச்சி கம்பேரிசன் அப்படின்னு வரும்போது தொல்காப்பியம் வந்துடும். ஸோ இது வந்து தொல்காப்பியம் சொல்லுது. இருத்தல் அப்படின்னா தங்குதல். வடமொழி துணிக்கு வந்து இணையானது. சரியா? துணினா வந்து அகம் புறம் ரெண்டுமே குறிக்கும். பட் இறைச்சி வந்து அகத்தை மட்டும்தான் குறிக்கும். வடமொழியில் துணின்னு ஒன்று இருக்குது. துணி அவன் துணியிலேயே பேசுகிறீ அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ வடமொழியில் துணின்னு ஒன்று இருக்குது. அது வந்து அகம்புறம் ரெண்டுமே குறிக்கும். பட் இறைச்சி அது வந்து அகப்பொருளில் மட்டும்தான் வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர், பிடிப்பசி கலைய பெருங்கை வேலம் மின்சினை அன்பின தோழி. இது என்னது? பிடியோட பசி, அந்த பெண் யானையோட பசியை போக்குறதுக்காக வேலம் என்ன பண்ணும், ஆண் யானை வந்து ஒரு வாழை இதை வந்து பிடுங்கிட்டு வரும். ஸோ அதே மாதிரி இதை பார்த்த தலைவனும் தலைவி தனிச்சிருப்பானேன்னு வருந்தி வருவான் அப்படின்னு தோழி சொல்கிறா. இதான் வந்து குறிப்பு இறைச்சி. ஓகேயா? இது வந்து ஆல்ரெடி நம்ம இந்த இது பார்த்துருப்போம். குறுந்தொகையில் வந்து வந்திருக்கோம். குறிப்பாக உணர்த்தினால் அது வந்து உள்ளுரை உவமை. கவிதை பொருளும் அதில் சேர்ந்து வரும். குறிப்பு பொருளுக்கு மேலும் ஒரு குறிப்பு பொருள் வந்தால் அது இறைச்சி. ஒரு குறிப்பு பொருள் வந்தால் உள்ளுரை உவமம், குறிப்பு பொருளுக்கே குறிப்பு பொருள் வந்தால் இறைச்சி. மொத்தத்தில் உள்ளுரை உவமம்னா இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இறைச்சினா வந்து இந்த எக்ஸாம்பிள். சரியா? யானை, வேலம். அது அடுத்து
கவிதை பொருள் இது வந்து கவிதை பொருளில் வராது. இறைச்சி வந்து கவிதை பொருளில் வராது. இது வந்து ஒருக்க தான், ஒரு உள்ளறிவுன்றனால ஒரு குறிப்பு தான் வருதுன்றனால அது கவிதையில் வரும், இது கவிதையில் வராது. சரியா? அடுத்து நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினால் புன்னையது சிறப்பே அம்ம நாணுதும் நம்பொடு நகையே அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நற்றிணை. இது வந்து தங்கை அருகில் இருக்கும்போது தலைவனுடன் எப்படி பழகுவது. நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினால் புன்னையது சிறப்பே நாணுதும் நம்போடு நகையே அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து இதுவும் இறைச்சி குறிப்பில் தலைவி சொல்கிறது. தங்கை இருக்கும்போது நம்ம எப்படி இங்கே பேச முடியும், வேறு இடத்துல பேசலாம் அப்படின்னு மீன் பண்ணி சொல்கிறாங்க. மேரேஜ் சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு இறைச்சி பொருள் வருது. நற்றிணை நல்ல பழக்கம் அது. அடுத்து ஏடு சுவடி புத்தகம் பணுவல் இதெல்லாம் நூல். கல்வி அழகே அழகு இது வந்து நாலடியார். இளமையில்கள் ஔவையார் சொன்னது. தூய நற்கல்வி இது வந்து திருமந்திரம். பாடம் போற்று இது வந்து இது வந்து பழைய கொஸ்டினில் வந்திருக்கு. துணையாய் நிற்கும் தூய நற்கல்வி எதில் வரும்னா துணை மந்திரம். மந்திரம் தான் காதுக்குள்ளே சொல்லிகிட்டே துணையாக வந்துக்கிட்டே இருக்கும். பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல் இது தொல்காப்பியம் இப்போ தானே பார்த்தோம். சிறப்பு பாயிரத்தில் வந்து இது இருக்குது. அடுத்து நற்றிணைனா வந்து 9 அடி சிற்றில்லை 12 அடி பேரில்லை. தொல்காப்பியத்தில் மொத்தம் 27 இயல்கள். நிழல் போல தொடர்ந்தான். நிழல் அதுனா வடிவ ஓமை. அடுத்து வந்து செந்தமிழ் செம்மல் ஜியு போப் பற்றி. ஜியு போப் வந்து அவருக்கு இங்கேயே இருந்தனால செந்தமிழ் செல்வர்னே பேர், செந்தமிழ் செல்மல்னே பேர் வச்சிட்டாங்க ஜியு போப்புக்கு. 1839 வந்து சவுத் இந்தியாவுக்கு வந்து வர்றாரு. 1839 வர்றாரு. சென்னையில் வந்து சாந்தோம் அங்கே வந்து தமிழ் உரை ஈரோப்பு மக்களுக்காக தமிழ் உரை வந்து ஆற்றுறாரு. தமிழ் நூல்களை இங்கிலீஷில் மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. திருக்குறள் திருவாசகம் இதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. இதுதான் ரொம்ப ஸ்பெஷல். இது ரெண்டும் திருக்குறள் திருவாசகம் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு. அடுத்து போப் இந்த போப் என்ன பண்ணுறாரு, தஞ்சாவூரில் தமிழ் இலக்கிய இலக்கணத்தை வந்து கற்றுக்கிட்டாரு. எங்கே கற்றுக்கிட்டாரு? எல்லாருமே இந்த தஞ்சாவூருக்கு போய் தான் தமிழ் கற்றுக்குறாங்க. அப்படி தான் இவரும் கற்றுக்கிறாரு. அடுத்து தொல்காப்பியர் நன்னூல் இது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றனால சின்ன இலக்கண நூலாக வந்து அவர் அதை பிரித்து ஈரோப் பீப்புளுக்காக தமிழ் ஹேண்ட் புக் அப்படின்னு சின்னதாக கொடுக்குறாரு. இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருந்த தமிழ் வரலாற்றை தமிழில் எழுதி பதிப்பிக்கிறாரு. அடுத்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தாய்மொழி எஜுகேஷன் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. 70 வருஷம் தமிழோடையே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பிறந்தார் அப்படின்றது படற்கை பலர்பால் இறந்த கால வினைமுற்று. அருளியனா பேரச்சம், அருளிய மனிதன், அருளிய இறைவன். ஸோ வந்து பேரச்சம். பதிப்பித்தார் அப்படின்னா பதிப்பி ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆர் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல். திருக்குறள் அறநூல். புறநானூறு சங்கநூல். திருவாசகம் பக்தி நூல். ஐடல்ஸ்னால் சிலைகள். விழிச்சுடர்னா உருவகம். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். மண்ணுக்குள் சில மூடர் அந்த மாதர் அறிவை இது பண்ணாமல் பெண் அறிவு தான் உயரணும் அப்படின்னு சொல்லுறாங்க. மோஸ்ட்லி திட்டுற மாதிரி வர்றது எல்லாமே பாரதிதாசன் தான் பாடியிருப்பார். இந்த பாட்டு மட்டும்தான் பாரதி திட்டுற மாதிரி பாடியிருப்பார். அது பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். மண்ணுக்குள் சில மூடர் மாதர் அறிவை கெடுத்தனர். சரியா? அப்படின்னு சொன்னது ஈசன் கடவுளை பற்றி சொல்கிறனால பாரதிதாசன் இல்லை பாரதி. சரியா? 8 வரைனா 8 வரை அது எழுத்துவரைன்னு சொல்லலாம். எழுத்துவரை விதைத்தான் அப்படின்னு மீன் பண்ணி சொல்லலாம். 1800 வந்து இந்தியாவில் கல்வி கற்றவர்கள் எண்ணிக்கை வந்து அதிகம். பிரிட்டனில் இருக்க பாடத்தை விட நம்மளது பாடமும் அதிகம் நேரமும் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் அட்டண்டன்ஸ் வந்து அந்த 822 25 வந்து கம்மியாக இருந்திருக்கு. பட் அப்படி இருந்தாலுமே அது வந்து இங்கிலாந்து ஸ்கூல்ஸை விட அதிகமாக தான் இருந்திருக்கு. இது வந்து எதில் வந்துன்னா தரம் பார்த்து சொல்லியிருக்காங்க எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்தியாவில் கல்வி கற்கிற எண்ணிக்கை 1800 அதிகம். பிரிட்டனை விட நேரம் கவுண்ட் எல்லாம் அதிகம்தான். ஒரு 3 வருஷத்துக்கு ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. அதனாலுமே இங்கிலாந்தை விட அதிகம்தான் அப்படின்னு சொன்னது தரம்பால். சரியா? அடுத்து ஆனந்தரங்கன் நாட்குறிப்பு. ஆனந்தரங்கன் நாட்குறிப்பு வந்து 18வது செஞ்சுரியில் புதுவை வந்து எப்படி இருந்துச்சுன்னு டோட்டலாக வந்து சொன்னதே வந்து இந்த ஆனந்தரங்கன் நாட்குறிப்பு தான். இங்கிலீஷில் வந்து டைரி அப்படின்னு சொல்கிறோம். டைரியம் அப்படின்றது லத்தீன்னு. அது வந்து தைரியம் என்ற லத்தீன் தான் டைஸ்ன்னு மாறி இருக்குது. நாட்குறிப்பின் முன்னோடி வந்து யார்? எபிடெர்மிஸ் கிரேக்க குறியீடு ஒரு நாளுக்கான முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்குறிப்பின் முன்னோடி எபிமெரிடஸ் கிரேக்க குறிப்பேடு. சரியா? அந்த கிரேக்க குறிப்பீடு தான் முன்னோடி நாட்குறிப்பு. கிரேக்க குறிப்பேடு எபிடெர்மிஸ். அது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நாளுக்கான
முடிவு கிரேக்கில் தான் அப்போ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. டைரியம்ன்ற வேர்டு லத்தீனில் இருந்திருக்கு. சரியா, பாபர் காலத்தில் டைரி எழுதுறது இருந்திருக்கு. அவுரங்கசீப் காலத்தில் அது ஸ்டாப் பண்ணியிருக்காரு. 1498 யூரோப்லேருந்து இந்தியா வந்த கடல் வழியாக வந்து அந்த வாஸ்கோட காமா இருக்குல்ல, அவர் நாட்குறிப்பு எழுதுகிற பழக்கம் இருந்திருக்கு. அவரது நாட்குறிப்பை வந்து ஆல்வாரோ வெல்லோ அப்படின்றவர் பதிவு செஞ்சு வச்சுருக்காரு. ஆனந்தரங்கன் வந்து 18th செஞ்சுரியில் ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியோட டிரான்ஸ்லேட்டராக வேலை பார்த்துருக்காரு. அப்புறம் துப்ளே அப்படின்ற ஃப்ரெஞ்சு ஆளுநருக்கும் டிரான்ஸ்லேட்டராக வேலை பார்த்துருக்காரு. சரியா, அதாவது உரைபெயர்ப்பாளர் மொழிபெயர்ப்பாளர் ரெண்டுமா இருந்திருக்காரு. உரைபெயர்ப்பாளர் மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்காரு. அவரோட டைரி வந்து 25 வருஷத்துக்கு வந்து தென்னிந்திய வரலாற்றை வெளிப்படுத்துவதோடு ஃப்ரெஞ்சு அரசு வரலாற்று ஆவணமாகவும் இலக்கியமாகவும் அது இருந்திருக்கு. ஃப்ரான்சுவா மார்த்தேனுக்கு பின்னாடி ஆந்த்ரேன்றவர் வந்து அந்த புதுச்சேரிக்கு தலைமை பொறுப்பு ஏற்கிறாரு. ஸோ அவருக்கு தரகராக இருந்தவர் நைனியப்பர். அவரோட மைத்துனர் திருவேங்கடமோட மகன் தான் ஆனந்தரங்கன். சரியா, அவர் எப்போ பிறக்கிறாரு? 709 to 709 மார்ச் 30 பிறக்கிறாரு. சென்னை பெரம்பூரில் பிறக்கிறாரு. 17 வயசில் வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு மேலதிகாரி வந்து அலனுவார் ஹெல்ப்போட பரங்கிப்பேட்டையில் நெசவு சாலைக்கும் சாயம் தோய்க்கும் கிடங்குக்கும் தலைவராக அவருக்கு பொறுப்பு கிடைக்குது. ஸோ இவர் டைரி எழுதுறதுல எல்லாமே ஆண்டு, திங்கள், நாள், கிழமை, டைமு, நிகழ்விடம் எல்லாமே குறிச்சிடுவார். உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை யார் அப்படின்னா சாமுவேல் பெப்புசோ. அவர் வேறவர் சாமுவேல் பெப்புசோ. ஸோ ஆங்கிலேய கடற்படையில் வந்து அவர் வேலை பார்த்துருக்கு. 2ஆம் சார்லஸ்க்கு கீழே வேலை பார்த்து 60 to 69 9 இயர்ஸ் தான் எழுதியிருக்காரு. பட் இருந்தாலும் அவர் தான் உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை. சரியா, ஆனந்தரங்கன் வந்து 36. இவர் பிறந்தது 9. சரியா, 36வது வருஷத்துல இருந்து அடுத்து 6/9/36 11/1/61 வரைக்கும் எழுதியிருக்காரு. இந்தியாவோட ஃபஸ்ட்டு டைரி. சரியா, இந்தியாவோட ஃபஸ்ட்டு டைரி இவர் உருவாக்குனது தான். அதனால் இவரை வந்து இந்தியாவின் பெப்புசு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் பெப்புசு யார்? ஆனந்தரங்கன். உலகத்துக்கே வந்து உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை யாருன்னா சாமுவேல் பெப்புசு. இந்தியாவின் பெப்புசு வந்து ஆனந்தரங்கன். அடுத்து 10/9/1790 6/9 எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்த நாள் என்ன எழுதியிருக்காருன்றதுலேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 19 1736 ஃப்ரெஞ்சு கவர்னர் டூமாஸ் நாணய அச்சடிப்பு உரிமையை வந்து பெறுறாரு. அதை வந்து அதுக்காக அவர் வந்து ஒரு பெருந்தொகையை வந்து கொடுத்துருக்காரு. இந்த அமௌண்ட்டையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஃப்ரெஞ்சு தளபதியான லெபூர் தோனே ஆங்கில கட்டுப்பாட்டில் சென்னை வந்து 1746 கைப்பற்றி அதனால கோபமடைஞ்ச ஆற்காடு நவாப் என்ன பண்ணுறாருன்னா அன்வர்தீன் கானின் பெரிய சன் மகபூஸ் கானோட போர் புரியறதுக்காக வர்றாரு. சரியா, எப்படி ஃப்ரெஞ்சு தளபதியான லெபூர் தோனே ஆங்கில கட்டுப்பாட்டிலிருந்து சென்னையை கைப்பற்றிட்டாரு. ஸோ அதனால் ஆற்காடு நவாப் வந்து நவாப்ஸ் எல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு தானே சப்போர்ட்டு. ஸோ ஃப்ரெஞ்சு தளபதி லெபூர் தோனே வந்து கைப்பற்றுறதுனால கோபமடைஞ்ச ஆற்காட்டு நவாப்பு அன்வர்தீன் கானின் பெரிய மகன் மகபூஸ் கானோட போர் புரிய பார்க்குறாரு. அடுத்து தேவனாம்பட்டினம் பிரிட்டிஷ் ஃப்ரெஞ்சு படையெடுப்பு வந்து நடந்திருக்கு. தேவனாம்பட்டினத்தில் பிரிட்டிஷ் ஃப்ரெஞ்சு படையெடுப்பில் நடந்திருக்கு. அதில் வந்து ஆமீர் போர், அப்புறம் தஞ்சை கோட்டை முற்றுகை இதெல்லாம் நடந்திருக்கு. ராபர்ட் கிளைவின் படையெடுப்பு, அப்புறம் வந்து பிரிட்டிஷ் புதுச்சேரி முற்றுகை எல்லாமே நடந்திருக்கு. அடுத்து 1758 சென்னை முற்றுகை வந்து லல்லி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லல்லின்றவங்க சென்னைக்கு முற்றுகை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் லல்லி வந்து தோற்று போயிடுறாங்க. கவர்னர் மேஸ்தர் பிக்கட் தான் வந்து வின் பண்ணுறாரு. அடுத்து 11/6/1939 புதுச்சேரி கவர்னர் தூய்மா. 39 தூய்மான்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா புதுச்சேரி கவர்னர். ஓகேவா, ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிக்கிறாரு 36. அடுத்து ஒரு 3 வருஷம் கழிச்சு இந்த கதை. சரியா, லல்லி முற்றுகையிட்டது ரொம்ப பின்னாடி 1758. சரியா, இது வந்து 1739 எழுத ஆரம்பித்து ஒரு 3 வருஷம் கழித்து புதுச்சேரி கவர்னர் வந்து தூய்மா சம்பா கோயிலை சுற்றி அந்த உப்பங்கழி பகுதியில் வந்து நிறைய பேர் காலை கடன் கிடக்கிறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி பண்ணால் வந்து அவங்களுக்கு 6 பணம் தண்டம் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து இதை பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு 4 அதில் பாதி கொடுக்கப்படும் அப்படின்னும், சவுக்கடி வந்து நிறைய பேருக்கு கொடுக்குறாங்க. 4 சவுக்கடி வந்து நிறைய பேருக்கு கொடுப்பாங்க. மரண தண்டனை, காதறுத்தல், சாட்டையடி, கிடங்கில் போடுறது இதெல்லாம் கூட வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்தாய் நெருப்பு வெள்ளம் ஆபரணம் தொலைவில் பாரிஸில் பாதுகாப்பாக உள்ளது இப்படி சொன்னது யாருன்னா உவேசா. எப்படின்னா, அதாவது இவர் டைரி மூலம் எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்குன்றதை தான் வந்து இன்டெரக்டாக என்ன சொல்லியிருக்காரு, தமிழ்தாய் நெருப்பு வெள்ளம்னு எது கொண்டு வந்தாலும் ஆபரணம் தொலைவில் பாரிஸில்
பத்திரமா இருக்குது அப்படின்னு சொன்னது யாருன்னா உவேசா. தமிழ் தாத்தா வந்து ஆனந்தரகன் பற்றி சொல்லியிருக்காரு. சரி, அந்த காலத்து தாத்தாக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, நகையெல்லாம் போய் ஒழுங்கா லாக்கரில் பத்திரமா வைங்க அப்படி சொல்லுவாங்களா, உவேசா தமிழ் தாத்தா அப்படி சொல்லியிருக்காரு. சரியா, அடுத்து அக்கால செய்தி இது இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் நோட் பண்ணி சித்திரகுப்தன் பதிவு மாதிரி நோட் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு யார் சொன்னால் வாவே சு. இதை வந்து எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்னா சூ தானே. ஸோ சும்மா தேவையில்லாதது கூட எழுதி வச்சுருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தலைமை திருடனுக்கு தூக்கில் போடுறது, மற்றவங்களுக்குலாம் காதை இருக்கிறது. புதுச்சேரியிலேருந்து மணிலாக்கு ஒரு கப்பல் வந்திருக்கு. அது மாலுமி வந்து அழகப்பன் அப்படின்ற தமிழ் மாலுமி இருந்திருக்காரு. ஈரோப்பிலேருந்து இந்தியாவுக்கு ஷிப் வந்து 6 திங்களுக்கு வந்து வராமல் 6 திங்களுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. 11/11/1937 வந்து அது அதாவது 6 திங்கள் ஆயிருக்கு வர்றதுக்கு. 8/5/1738 வருது. புதுச்சேரி மக்கள் அதுக்கு பீரங்கி வெடித்து அதை கொண்டாடுறாங்களாம். அடுத்து தூண்கள் ஒவ்வொன்றுக்கும் வந்து ரசீது அங்கே கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து 100க்கு 320 அப்படின்ற மாதிரி 6 திங்கள் பணம் செலுத்தி தான் வந்து வணிக கழக அதிகாரி கொர்னே வந்து அதை வந்து பாதுகாத்து வந்திருக்காரு. காசுலாம் அங்கே வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து நாணய முச்சிடும் உரிமை வந்து நிஜாம்கிட்டேருந்து ஃப்ரெஞ்சு வணிக கழகம் வாங்குச்சுல. ஸோ அந்த ஆணையை யாருக்கு கிடந்த டூமாஸ்க்கு கிடச்சிச்சில. ஸோ அது வந்து 1736 ஃபஸ்ட்டு அவர் எழுதினார். டூமாஸ்க்கு கிடச்சிச்சுன்னா அதோட கண்டினியூஷன் இது. 36 ஆணையை வந்து கனகராயர் வந்து பல்லக்கில் வந்து கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு 21 பீரங்கி வெடித்து எல்லோரும் கொண்டாடிருக்காங்க. 8 மாற்றுக்கு குறையாக இருக்க நாணயம் வந்து 8 மாற்றுக்கு குறையாக வச்சுருந்தா அது குற்றம்னும் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சு மன்னர் வந்து சொல்கிறாரு 1739. இதுவும் வந்து அவர் எழுதி 3 வருஷம் கழிச்சு. சரியா, அடுத்து வந்து புதுச்சேரி பிறை வராகன், சென்னைப்பட்டின நட்சத்திர வராகன், வட்ட வராகன், பரங்கிப்பேட்டை வராகன், ஆரணி வராகன், இதெல்லாம் தான் வந்து இந்த காயின்ஸோட பேர். ஆனந்தரங்கன் கால நாணயம் என்னென்ன அப்படின்னா வந்து 480 காசு அப்படின்றது வந்து ₹1. சரியா, அதாவது 500 காசுன்ற மாதிரி 480 காசு ₹1. 60 காசுன்றது ஒரு பணம், 8 பணம் ₹1, 24 பணம் ஒரு வராகன். சரியா, ஒரு பொண்ணுனா அரை வராகன், ஒரு வராகன்னா 3 to 3.2 ருபீஸு, ஒரு மோகரினா 14 ருபீஸு. அடுத்து ஒரு சக்கரம் அப்படின்னா அரை வராகனுக்கு கூடுதல் மதிப்பு கோல்டு காயின். சரியா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 480 காசுனா ₹1. சரியா, அதாவது பாதி காசு, இப்போ பாதி காசு அந்த டைமில் ₹1 அளவுக்கு விலை இருந்திருக்கு. ஸோ 500க்கு கொஞ்சம் தானே கம்மி. ஸோ 480 காசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ டபுள் ஆயிடுச்சு எல்லா விலையும் அந்த மாதிரி. அடுத்து 60 காசு அப்படின்னா 60 செகண்ட், ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டு. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் 1 மினிட்டுக்கு கரெக்டாக 1 மினிட்டுக்கு 60 செகண்டு. இதுவும் பணம்னா மணி தானே, ரூபாய்னா ருப்பீஸ் வந்துடும், ஏன்னா மணி. இதுவும் மினிட்டு எம். ஸோ 60 செகண்டு ஒரு பணம், மணி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 8 பணம் சேர்ந்தது ₹1. ஓகேவா, அப்போ 8 பணம் அப்படின்றது வந்து 8 கிராம் சேர்ந்தது ஒரு பவுண்ட் தானே, அந்த மாதிரி 8 பணம் சேர்ந்தது ₹1. பணமாக கொடுத்து தானே நம்ம ஜுவல் வாங்க முடியும், காசுலாம் கொடுத்துட்ருக்க முடியாது. ஸோ பணம் கொடுத்து கோல்டு வாங்குகிறோம். ஸோ 8 பணம் கொடுத்தா ₹1. அடுத்து 24 பணம் கொடுத்தா ஒரு வராகன். அப்படின்னா 24 மணி நேரம், 24 ஹவர்ஸு, பகல் ஃபுல்லாக பகல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமா பகல். ஸோ பணம். சரியா, வந்துடும், ஒரு நாள் வந்துடும். 24 மணி நேரம் போனால் ஒரு நாள் வந்துடும். ஸோ வராகன். சரியா, அடுத்து ஒரு பொன் அப்படின்றது வந்து அரை வராகன். ஒரு பொண்ணுக்கு என்னது அரை வரன் தான் வருது. ஒரு பொண்ணுக்கு ஒரு நாளைக்கு அரை வரன், ஒரு வரன் வந்தால் கூட பரவாயில்ல, ஒரு பொண்ணுக்குனா அரை வரன் தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாதி டீட்டெயில் தான் கொடுக்குறாங்க போல். அடுத்து ஒரு வராகன் அப்படின்னா ஒரு வரன் வந்தாலும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு வரன்லேயும் 3 குறை சொல்லிடுறாங்க. 3 to 3.2, ஒரு வரன்லேயும் 3 to 3.2 குறை சொல்லிடுறாங்க ஒரு பீஸு. சரியா, அடுத்து ஒரு மோகனான்ற பொண்ணுக்கு 14 வயசு, 14 ருபீஸ் மதிப்பு கோல்டு, 14 ருபீஸ் மதிப்பு கோல்டு. ஒரு மோகரி அப்படின்றது கோல்டில் தான் மோகம் இருக்கும். அதனால் ஒரு சக்கரம் எப்படின்னா அரை வராகனுக்கு கூட, அதாவது 3/4 பங்கு வந்து சக்கரம் இருக்கும், 1/4 பங்கு வந்து எம்டி ஸ்பேஸாக இருக்கும். ஸோ அப்போ தான் சக்கரம் சுத்தம். ஸோ கோல்டு காயின், இதுவும் கோல்டு காயின் மாதிரி தானே இருக்குது சக்கரம். அதனால் அடுத்து 1745 பெருங்காற்று அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போயே இந்த ஊர் அழிய வேண்டியது. 1745 வந்து 21 தேர்ஸ்டேயில்
பெருங்காற்று புதுச்சேரி வீசித்து ஒழுக்கரையிலே கனகராயர் வந்து அந்த டைமில் வந்து எல்லோரும் கஷ்டப்படுறப்போ பெருஞ்சோறு கொடுத்து கனகராயர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க. அடுத்து இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் போர் வந்து கப்பல் வணிகம் பாதிப்படைந்தது. இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் போகிறனால கப்பல் வணிகம் பாதிப்படைந்தது. 745 கப்பலே வரல. அடுத்து 8/6/46 தான் லெபூர்தோனாவில் 9 கப்பல் புதுவைக்கு வந்து வந்திருக்கு. அதனால தான் எல்லோரும் வந்து அதை தவம் இல்லாதவங்க புத்திரன் கிடச்ச மாதிரி தேவாமிர்தம் கிடச்ச மாதிரி கொண்டாடினாங்க அப்படின்றாரு. 1760 ஆங்கிலேயர் வந்து செஞ்சிக்கு சுற்றி வந்து வென்று சாரம் வரை வந்துடுறாங்க. ஸோ குண்டு சாலை வந்துடுறாங்க. தேவனாம்பட்டினம் கப்பல்கள் எல்லாம் அங்கே வந்துடுது. ஸோ 61 60 ஆரம்பிக்கிறது. 61 வந்து 5 நாள் பீரங்கி குண்டுகள் வெடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ தான் ஆனந்தரங்கன் இறந்து போகிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு எழுதுறதுக்கு அப்படின்னா 6/9/1736. அடுத்து அவர் வந்து 12ஆம் தேதி இறந்து போகிறாரு. அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் எழுதியிருக்காரு. 11/1/1761 வரைக்கும் எழுதிக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ 25 வருஷத்தோட சவுத் ஹிஸ்ட்ரி வந்து அவர் எழுதியிருக்காரு அப்படின்றாங்க. இவரோட ஆனந்தரங்கனோட நூற்குறிப்புகள் வந்து 12 தொகுதிகளாக, அவரோட டைரிஸ் வந்து 12 தொகுதிகளாக நூலாக வெளிவந்திருக்கு. எத்தனை தொகுதிகளாக வெளிவந்திருக்குன்னு கேட்பாங்க. 12 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. அடுத்து புதுச்சேரி கவர்னர் லேரி அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மிலிட்ரி நியூஸை வந்து ஆனந்தரங்கன் தான் லீக் பண்ணிட்டாரு அப்படின்னு நினச்சி கொஸ்டின் கேட்டப்போ, உங்கள் அதிகாரத்தின் தான் இறுதியானது, நீங்கள் வேணும்னா என்னை ஜெயிலில் கூட போடுங்க, பட் வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் வந்து ஒத்துக்கவும் மாட்டேன், நான் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து நூல்கள் ஆனந்தரங்கன் அந்த டைரிஸை வச்சு என்னென்ன நூல்கள் வந்திருக்கு. ஆனந்தரங்கன் கோவை, இது வந்து தியாகராய தேசிகர் எழுதியிருக்காரு. டி நகரில் விற்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தியாகராய தேசிகர் எழுதினது. ஆனந்தரங்கன் கோவை, தியாகராய தேசிகர். ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ். ஸோ பிள்ளைகள்லாம் என்ன அரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அரிமதி தென்னகன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வானம் வசப்படும், இது வந்து பிரபஞ்சன் எழுதுனது. இது வேறு, அவர் எழுதுவது கிடையாது. ஸோ இப்போ வருஷம் மட்டும் பார்த்துடலாம். அவர் பிறந்த வருஷம் எது? ஃபஸ்ட்டு ஆனந்தரங்கன் இது வந்து 1498 வந்து வாஸ்கோடகாமா அந்த டைமு. ஓகேவா? 18th செஞ்சுரியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வந்து எழுதியிருக்காரு. 18th செஞ்சுரினா அந்த 1700 சம்திங்கில் நடந்த விஷயங்கள். சரியா? 25 வருஷம் கிட்டத்தட்ட எழுதியிருக்காரு. எப்போ பிறந்தார்? 1730 3/3/9. ஸோ 3/3/90. ஸோ 3 × 3 9 வரப்போகுது. ஸோ பிறந்த வருஷம் ஈஸி தான். 30/3/1709 பிறக்கிறாரு. சரியா? எப்போ வந்து அவர் ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, இவருக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பெப்புசு எழுத ஆரம்பிச்சிட்டார். 60 to 69. இவர் அதுக்கப்புறம் தான் எழுத ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு அவர் எழுத ஆரம்பிக்கிறது 6/9/1730. அன்றைக்கி என்ன எழுதினாருன்றதை நமக்கு சொல்லலை. 6/9, அதுவும் எல்லாமே 3/3 வர மாதிரி. 6/3/1736. சரியா? எல்லாம் 3/6/9 தான் வருது. அந்த டைம் 36 எழுத ஆரம்பிக்கிறாரு. இப்போ எத்தனை வயசு இருக்கும்? 27 வயசு இருக்கும் போது எழுத ஆரம்பிக்கிறார். ஓகேவா? முதல் நாள் என்ன எழுதினாருன்னு தெரியாது. அடுத்து நடுவில் 7ஆம் தேதி ஒரு இதில் வரும். சரி, வரப்போ பார்க்கலாம். அந்த அந்த சீரீஸில் 6ஆம் தேதி எழுத ஆரம்பிக்கிறாரு. 10ஆம் தேதி ரவுண்டாக 10ஆம் தேதி வரும்போது தான் வந்து டூமாஸ் நாணயம் அடிக்கிற உரிமை வந்து கிடைக்குது. ஸோ அப்போ அதை வந்து கனகராயர் வந்து கொண்டு வர்றாரு. அதுக்கு 21 பீரங்கி வெடிக்குது. இது வந்து 10ஆம் தேதி நடக்குது. சரியா? அடுத்து 1746, 10 வருஷம் கழித்து தான் வந்து இந்த ஆற்காடு நவாப் கோவமடைஞ்சு போர்லாம் வந்து அது உடனே நடக்கலை. ஒரு 10 வருஷம் கழித்து தான் நடக்குது. அடுத்தும் ஒரு 10 வருஷம் கழித்து தான் லல்லி முற்றுகை. ஒவ்வொரு பிரச்சனையாக 10 வருஷத்துக்கு ஒருக்க வந்துடுது. ஃபஸ்ட்டு 10 வருஷத்தில் வந்து ஆற்காடு நவாப் ஃபஸ்ட்டு. அடுத்து லல்லி முற்றுகை, மேஸ்தர் பிரிகேட் வந்து ஜெயிக்கிறாரு. அது அடுத்து 11/6. இப்போ 11/6/1739. இது வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு. சரியா? இது 36 டூமாஸு. 39 ஒரு 3 வருஷம் கழித்து தூய்மா வந்து இந்த கோயிலை சுற்றி, இது வந்து சின்ன விஷயந்தான், சின்ன விஷயங்கள்லாம், காது இருக்கிறது, இந்த டீட்டெயிலெலாம் வந்து 39 3 வருஷம் கழித்து கொடுக்குறாரு. அடுத்து இதுதான் கனகராயர் கொண்டு வந்தது.
அடுத்து என்ன வருஷம் வருது? இது வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு இந்த சூறாவளி எப்போ வருதுன்னா அது இண்டிபெண்டன்ஸ்க்கு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடின்னு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இது வந்து 8/6/1746. இதுவும் அந்த 10 வருஷம் கழிச்சு அந்த 10 வருஷம் கழிச்சு அங்கே என்ன நடக்கும்னா, லெபூர் தோணை வந்து கட்டுப்பாட்டில் இருந்ததை மாற்றினதுக்காக இந்த ஆற்காடு நவாப் சண்டைக்கு போவார்ல, ஆற்காடு நவாப் அந்த டைமில் சண்டைக்கு போகிறப்போ இந்த டைம் வந்து கப்பலே வராமல் இருக்கும் 1 வருஷத்துக்கு. கரெக்டாக அவர் அங்கே சண்டைக்கு போகிறாரு, இங்கே கப்பல் வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 9 கப்பல் இங்கே வந்திருக்கு. அடுத்து 1760 சரியா, அவர் கரெக்டாக 61 இறந்துருக்காரு. 60 தான் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. செஞ்சியை வந்து அவங்க பிடிக்கிறது கைப்பற்றியிருக்காங்க ஆங்கிலேயர்கள். அதுக்கப்புறம் 61 வந்து வரிசையாக என்ன பண்ணுறாங்க, 5 நாளைக்கு குண்டு போடுறாங்க. போட்டதில் 12ஆம் தேதி அவர் இறந்து போயிடுறாரு. 11 வரைக்கும் எழுதியிருக்காரு. 11/1 ஒரே மாதிரி வரும். 11/1 வரைக்கும் எழுதியிருக்காரு. 61 அவர் 12ஆம் தேதி இறந்து போயிடுறாரு. இவரோட இது எல்லாமே 12 தொகுதிகளாக வெளியே வந்திருக்கு. புதுச்சேரி கவர்னர் லெரி அப்படின்றவர் வந்து மிலிட்ரி நியூஸை வந்து மிலிட்ரி நியூஸை வெளியிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. அவர் இல்லைன்னு மறுத்திருக்காரு. ஆனந்தரங்கன் கோவை, தியாகராய தேசிகர், ஆனந்தரங்கன் பிள்ளை தமிழ், அரிமதி தென்னகர், வானம் வசப்படும் பிரபஞ்சன். சரி, அடுத்து சீராபுராணம் எழுதினது வந்து உமறு புலவர். ஸோ இது வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.